ஒரு அழகான நாடு இருந்தது. அந்த நாட்டின் பெயர் இந்தியா. அந்த நாட்டில் சின்ன குழந்தைகளும் பெரியவர்களும் பாட்டி தாத்தாக்களும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய நாள் வந்தது. 1950 ஜனவரி 26. அந்த நாளில் இந்தியா குடியரசு நாடு ஆனது. அன்றே இந்தியா தனது மக்களுக்கு சில முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்தது. அந்த வாக்குறுதிகள் ஒரு பெரிய புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தின் பெயர் இந்திய அரசியலமைப்பு. அந்த புத்தகம் மெதுவாக சொன்னது, என் முதல் வாக்குறுதி எல்லாரும் சமம். பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லா ஜாதியும் எல்லா மதமும் சட்டத்தின் முன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி. அந்த வார்த்தைகள் கேட்டதும் எல்லா மக்களும் கைகோர்த்து நின்றார்கள். புத்தகம் மீண்டும் சொன்னது, என் அடுத்த வாக்குறுதி பேசும் சுதந்திரம். நீங்கள் பேசலாம், எழுதலாம், பாடலாம், உங்கள் எண்ணங்களை சொல்லலாம். நல்ல முறையில் உண்மையாக பேசலாம். அந்த நொடியில் குழந்தைகளின் சிரிப்பு நாட்டை முழுக்க நிரப்பியது. புத்தகம் இன்னும் மெதுவாக சொன்னது, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் சுதந்திரமும் முக்கியம். யாரையும் காரணமில்லாமல் பிடிக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும். புத்தகம் தொடர்ந்து சொன்னது, இந்த நாடு எல்லா மதங்களையும் மதிக்கும். யார் வேண்டுமானாலும் தங்களுக்கு பிடித்த கடவுளை வழிபடலாம். இந்தியா ஒரு மதத்துக்கான நாடு இல்லை, எல்லாருக்குமான நாடு. அந்த வார்த்தைகள் கேட்டதும் எல்லோரும் அமைதியாக சிரித்தார்கள். இறுதியாக புத்தகம் சொன்னது, நீங்கள் பெரியவர்களானபோது வாக்கு போடலாம். ஏழையாயிருந்தாலும் பணக்காரனாயிருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு வாக்கு. அந்த நொடியில் இந்தியா இன்னும் அழகான நாடாக மாறியது. இந்தியா குடியரசாக ஆனபோது சொன்ன வாக்குறுதி இதுதான். இந்த நாடு எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா மக்களுக்கும். அந்த வாக்குறுதிகளை நாம் எல்லாரும் காப்பாற்றுவோம்.